அத்தை எழுந்துருங்க. ஓட்ஸ் கஞ்சி போட்டுட்டு வந்திருக்கேன், குடிங்க. உனக்கு தான் சிரமம். மெல்ல எழுந்து கொள்கிறாள். ஒன்றும் சிரமம் இல்லை, குடிச்சிட்டு படுங்க. சுமித்ரா அவங்க தாத்தா வீட்டில் இருக்காளா? ஆமாம். உங்களுக்கு உடம்பு நல்லாகட்டும், 2 நாள் அங்கேயே இருக்கட்டும்னு சொல்லிட்டேன். ரத்னா ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போயிடுவா. நான் சொன்னா கேட்பியா மனோகர்? என்ன அத்தை? நீயும் தனியாக மகளை வச்சுக்கிட்டு எத்தனை நாள் கஷ்டப்படுவ? போனவ போயிட்டா. உனக்கு ஒரு வாழ்க்கை வேண்டாமா? உன்னையும் சுமித்ராவையும் கவனிச்சிக்க இந்த வீட்டுக்கு ஒரு பெண் வேண்டாமா? எனக்கும் உடம்பு முடியாமல் போகுது. நான் இன்னும் எத்தனை நாள் இருக்க போகிறேன்? எனக்கு பிறகு உங்கள் 2 பேரோட வாழ்க்கையை நினைச்சு பார்த்திய மனோகர்? வேண்டாம். இனி என் வாழ்க்கையில் எந்த பெண்ணும் வேண்டாம். நானும் என் மகளுமாக வாழ்ந்துட்டு போகிறோம். அப்படி சொல்லாதேப்பா. வாழ வேண்டிய வயசில் நீ இப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. 5 வருஷம் ஓடிப்போச்சு. இனியாவது நீ சந்தோஷமா இருக்கணும். நான் ஒன்று சொல்கிறேன், யோசிச்சு பாரு. சொல்லுங்க. அந்த பொண்ணு ரத்னா நம்ம சுமித்ரா மேலே பாசமாக இருக்கா. உன் மாமாவும் உன் மேலே அளவு கடந்த மரியாதை வச்சிருக்காரு. உனக்கு வெளியே எங்கேயும் பொண்ணு தேடினாலும் குடும்பத்தோடு ஒன்றி இருப்பாளா? நம்ம சுமித்ராவை ஒரு அம்மாவாக அரவணைப்பாளா? தெரியாது. ஆனால் ரத்னாவை நீ மனைவியாக ஒத்துக்கிட்டா உன் வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கும். நம்ம சுமித்ராவுக்கும் பாசமுள்ள தாய் கிடைப்பா. என்னப்பா சொல்கிற? உனக்கு இது விஷயம் பேச தயக்கமாக இருந்தா நானே உன் மாமா கிட்ட பேசுகிறேன். என்னப்பா சொல்கிற? உங்கள் நினைப்பு தப்பு அத்தை. நான் என்றைக்குமே ரத்னாவை அந்த கண்ணோட்டத்தில் பார்த்ததில்லை. அவள் ரொம்ப நல்ல பொண்ணு. ஓடி போனவளுக்கு எதிர்மாறான நல்ல குணம் உள்ளவ. அவள் வாழ்க்கை நல்லா இருக்கணும். நமக்கு இப்போ தேவைப்படுதுன்னு அந்த சின்ன பொண்ணை இவ்வளவு வயசு வித்தியாசத்தில் நான் கட்டிக்க நினைக்கிறதே தப்பு. தயவுசெய்து இந்த பேச்சை இதோடு விட்டுருங்க. மனோகர் எழுந்து செல்ல, இதை இவனிடம் பேசி பிரயோசனமில்லை. இவன் மாமாவிடம்தான் பேச வேண்டும். அந்த பெரிய மனிதர் நிச்சயம் ஒத்துக்கொள்வார். மனதில் நினைத்தவளாக படுத்தாள். வாங்க உட்காருங்க. அவளை பார்த்து பிரமித்து நின்றிருந்த சஞ்சயை பார்த்தாள் கனகதாரா. என்ன அப்படி பார்க்குறீங்க? என்னால் இன்னும் நம்ப முடியலங்க. என் அபிமான தாரகையை நான் நேரில் பார்க்கிறேனா? அவங்களோட வீட்டில் அவங்க ரூமில் நான் மட்டும் தனியாக இருக்கேனா? இது நிஜம்தானா? சஞ்சய், போதும், வாங்க இப்படி உட்காருங்க. சோபாவை காட்டுகிறாள். என் படங்கள் எல்லாத்தையும் பார்த்துருக்கீங்களா? என்ன அப்படி கேட்டுட்டீங்க? அதுக்காகவே பெங்களூரிலேருந்து கோயம்புத்தூர் வருவேன். உங்கள் பிஸ்னஸ் எப்படி போயிட்டுருக்கு? ரொம்ப நல்லாவே இருக்குது. எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் லட்சக்கணக்கில் பணம் கொட்டுது. அப்பா அம்மாவுக்கு ஒரே பையன். அப்பா தன் பங்குக்கு வீடு, பங்களா, தோட்டம்னு சம்பாதிச்சு வச்சுருக்காரு. நான் என் பிஸ்னஸின் இன்வால்மெண்ட்டோடு இருப்பேன். சினிமா மோகமெல்லாம் கிடையாது. என்னவோ தெரியலை, ஒரு தடவை பேப்பரில் உங்கள் ஃபோட்டோவை பார்த்தேன். கவிதை பேசும் அந்த நீல விழிகள் அப்படியே காந்தம் போல என்னை கவர்ந்துச்சு. அதுக்கு பிறகுதான் நீங்கள் நடித்த படங்களை பார்க்க ஆரம்பித்தேன். இப்போவும் வேறு எந்த படமும் பார்க்கறதில்லை. என் மேலே உங்களுக்கு அவ்வளவு கிரேஸா? சொல்லப்போனால் பைத்தியமாக இருக்கேன். இல்லாட்டி இன்னைக்கு நான் பெங்களூரிலிருந்து முடிக்க வேண்டிய லட்சக்கணக்கான லாபம் தரக்கூடிய டீலை வேண்டாம்னு சொல்லிட்டு கிளம்பி வந்திருப்பேனா? அப்படியா? முத்துக்களை இறைத்தது போல சிரிக்கிறாள். இந்த சிரிப்பு, இந்த பார்வை, இதை நேரில் பார்த்ததற்கே அந்த பணம் சரியா போச்சு. பரவாயில்லை சஞ்சய், ரொம்பவே தான் என் மேலே ஈடுபாடோடு இருக்கீங்க. இப்படி ஒரு தீவிர, அதுவும் பணக்கார மேல்மட்டத்து ரசிகர் கிடைச்சது என் அதிர்ஷ்டம். அப்புறம் என்ன சாப்பிட்றீங்க? எங்கேயாவது ஸ்டார் ஹோட்டல் போகலாமா? இன்னைக்கு முழுக்க உங்களோடு தான் இருக்க போகிறேன். தேங்க்ஸ், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 1 மணி நேரம் பேசிட்டு பாய் சொல்லி அனுப்பிடுவீங்கன்னு நினச்சேன். எனக்காக இந்த நாளையே ஒதுக்கி வச்சுருக்கீங்க. சரி, எங்கே போகலாம் சொல்லுங்க. பார்க் ஷெரடன் போகலாம். ஆனால் இன்னைக்கு எல்லாமே என் செலவு. ஆனால் புகழின் உச்சத்தில் இருக்கிற நடிகை நீங்கள், எப்படி பொது இடத்தில் ரசிகர்கள் விட மாட்டாங்களே? ரொம்ப சிம்பிள். அந்த வெள்ளை நிற ஷிஃபான் உயரக சேலை உடலை தழுவி அவள் கவர்ச்சியை அப்பட்டமாக வெளிக்காட்ட, கட்டிலின் ஓரத்தில் இருந்த கருப்பு நிற பர்தாவை மேலே போட்டு முகத்தை மெல்லிய துணியால் மூடி, இப்படித்தான் என்னால் வர முடியும்.
அடடா! அவ்வளவு அழகையும் மொத்தமா ஒரு நிமிஷத்தில் ஒளிச்சு வச்சிட்டீங்களே! பரவாயில்லை. நீங்க என்னோடு என் பக்கத்தில் இருக்கிற சந்தோஷம் போதும். வாங்க போகலாம். ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டு நகைக்கடைக்கு அழைத்துச் சென்று வைர மோதிரம் வாங்கி தன் அன்பளிப்பாக அவளிடம் கொடுக்கிறான். இவ்வளவு காஸ்ட்லியா ப்ரெசன்ட் பண்றீங்க? அதுக்கு நான் தகுதியானவள் தானா? என்ன இப்படி கேட்டுட்டீங்க? உங்களை அழகு தேவதையாக ஆராதிக்கிறேன். என் மனம் கவர்ந்த தேவதைக்கு அடியேனுடைய சின்ன அன்பளிப்பு. பவ்யமாக சொல்லும் சஞ்சயை பார்த்து புன்னகைத்தாள். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஏன், நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? கனகதாரா கண்களில் அதிர்ச்சி காட்ட, சாரி, விளையாட்டுக்கு சொன்னேன். இன்னும் இல்லை, இனிமேதான். ஹலோ, நான் கனகதாரா பேசுகிறேன். ஆச்சரியமா இருக்கு, நீங்க ஃபோனில் கூப்பிடுவீங்கன்னு நினைக்கல. ஏன், ஒரு நாள் சந்திப்போடு என்னை மறந்துட்டீங்களா? அப்படி இல்லை, நீங்க பிஸியான நடிகை. என்னோடு ஒரு நாள் செலவழிச்சதே அதிகம், அதனால சொன்னேன். சரி, அடுத்து எப்போ சென்னை பக்கம் வருவீங்க? நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா சொல்லுங்க, இப்போவே ஃப்ளைட் பிடிக்கிறேன். நிஜமாவா? நம்பலையா? இல்லை, கேட்டேன். அந்த அளவுக்கு என்னை பிடிக்குமா? இதை எப்படி உங்ககிட்ட நிரூபிக்கிறதுன்னு தெரியல. சிரிக்கிறான் சஞ்சய். நீங்களும் சினிமா ஹீரோ மாதிரி அழகாகத்தான் இருக்கீங்க. அப்படியா? உங்களுக்கு ஜோடியாக படம் இருந்தால் சொல்லுங்கள், நடிக்கிறேன். ஆசையை பாரு, முதலில் பிஸ்னஸை பாருங்க. டைம் கிடைக்கும்போது பேசுகிறேன். பாய். ஃபோனை வைக்கிறாள் கனகதாரா. எத்தனையோ கதாநாயகர்கள், ஏன் இளம் நாயகன் பிரதீப் என அவளை நாடிய போது இலகாத மனம் சஞ்சயிடம் மட்டும் ஏன் ஒருவித ஈர்ப்புடன் செல்கிறது? இதற்கு பெயர் காதலா? வெறும் பணம் புகழ் மட்டும் போதும். அழகு ராணியாக 4 பேர் பாராட்ட வாழ்ந்தால் அதுவே சந்தோஷம் என்று இருந்த நான் இப்பொழுது ஏன் தடுமாறுகிறேன்? இந்த பணமும் புகழும் கொடுத்த சந்தோஷம் திகட்டி விட்டதா? மனோகருடன் வாழ்ந்த வாழ்க்கை கனவாக மறைந்துவிட்டது. இப்பொழுது இளவயது மங்கை போல அவனிடம் என் மனம் காதலாகி கசிகிறதா? ஏற்கனவே திருமணமாகி குழந்தை பெற்றவள் என்ற உண்மை தெரிந்தால் சஞ்சய் என்னை திரும்பி பார்ப்பாரா? மனம் பலவித குழப்பத்தில் தடுமாற அன்றைய ஷூட்டிங்கை கேன்சல் செய்து படுக்கையில் விழுகிறாள். எவ்வளவு நேரம் தூங்கியிருப்பாளோ தெரியாது. சின்ன அருகில் வந்து மேடம் மேடம் அழைக்க மெல்ல கண் திறந்து பார்க்கிறாள். என்ன எதுக்கு எழுப்புற? உங்களை பார்க்க சஞ்சய் சார் வந்திருக்காரு. என்ன, சஞ்சயா? படுக்கையிலிருந்து துள்ளி எழுகிறாள். வாட் ஏ சர்ப்ரைஸ்! சத்தியமாக உங்களை நான் எதிர்பார்க்கலை. எப்படி சஞ்சய்? முகம் மலர விழி விரிய அவனை பார்க்கிறாள். நீங்கள் தான் நான் சொன்னதை நம்பல. எமர்ஜென்சி கோட்டாவில் ஃப்ளைட்டில் டிக்கெட் புக் பண்ணி ஓடி வரேன். நீங்கள் வர சொன்னால் அடுத்த நிமிஷம் கிளம்பி வந்துடுவேன்னு சொன்னதை இப்போ நம்புறீங்களா? சாரி சாரி சஞ்சய். எப்படியோ நீங்கள் வந்தது சந்தோஷமாக இருக்குது. வாங்க, மாடிக்கு போகலாம். உரிமையுடன் அவன் கைப்பிடித்து அழைத்து செல்கிறாள். என்னமோ தெரியலை, உங்களை பார்க்கணும் போல இருந்துச்சு. டெலிபதி மூலம் தெரிஞ்சுக்கிட்டு அதான் உடனே கிளம்பிட்டேன். அவளை பார்த்து சிரிக்கிறான் சஞ்சய். அவனுடன் பேசி சிரித்து மனம் முழுக்க சந்தோஷம் பரவ நேரம் போனதே கணக்காக தெரியவில்லை. சரி, நான் கிளம்புறேன். ராத்திரிக்குள்ளே நான் பெங்களூரில் இருந்தாகணும். கிளம்பவா? போகணுமா? அவள் குரலில் ஏக்கம் தெரிகிறது. ஆமாம், உங்களை பார்த்துக்கிட்டு இங்கேயே இருக்க சொல்கிறீங்களா? குறும்புடன் அவளை பார்க்கிறான். சஞ்சய், அடுத்த வாரம் சிங்கப்பூர் வர முடியுமா? சிங்கப்பூரா? என்ன சொல்கிறீங்க? எனக்கு ஒரு வாரம் சிங்கப்பூரில் ஷூட்டிங் இருக்குது. நிறைய ஃப்ரீ டைம் இருக்கும். நல்லா ஊர் சுற்றலாம், ஷாப்பிங் போகலாம். நீங்கள் கம்பெனி கொடுத்தா நல்லா இருக்கும். இங்கே மாதிரி பருதா போட்டுக்கிட்டு போகணும்னு அவசியமில்லை. ஃப்ரீயாக போகலாம். ஃப்ரீயானா? சாரி, தப்பாக எடுத்துக்காதீங்க. விளையாட்டுக்கு கேட்டேன். நான் ரெடி. கரெக்டாக தேதி சொல்லுங்கள். உங்களுக்கு முன்னால் சிங்கப்பூரில் இருப்பேன். சரி, கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் ஃபோன் பண்ணுறேன். வரேன். விடைபெற்று கிளம்பும் அவனை வாசல் வரை வந்து வழி அனுப்பி வைக்கிறாள். நடிகையாக வாழ்ந்த வாழ்க்கை போதும். இனி சஞ்சயின் மனைவியாக தான் நினைத்தது போல அழகான கணவனுடன் கை நிறைய பணத்துடன் வீடு, பங்களா, கார் என்று சகல வசதிகளுடன் மகாராணியாக வாழும் வாழ்க்கை எனக்கு கிடைக்கப் போகிறதா?
சஞ்சய் மனதில் என்ன இருக்கிறது? என் கடந்த காலத்தை பற்றி கவலைப்படாமல் என்னை மனைவியாக ஏற்றுக்கொள்வாரா? சிங்கப்பூர் வீதிகளில் அவனுடன் கைகோர்த்து செல்லும் பொழுது சந்தோஷத்தின் உச்சிக்கே போகிறாள் கனகதாரா. பிரேஸ்லெட், ட்ரெஸ் என்று விதவிதமாக வாங்கி சஞ்சய் அவளுக்கு கொடுக்க, கனகாவும் அதற்கு சற்றும் சளைக்காமல் பேண்ட், ஷர்ட், கோல்ட் செயின் என்று அவனுக்கு பரிசளிக்கிறாள். வாழ்க்கையே ரொம்ப மகிழ்ச்சியானதாக தெரியுது சஞ்சய். ஒரு கூண்டுக்குள் அடைப்பட்ட மாதிரி தான் இவ்வளவு நாள் இருந்தேன். ஷூட்டிங், வீடு என்று ஒரே மாதிரியான வாழ்க்கை. பெரிய ரிலீஃப் கிடைச்ச மாதிரி இருக்கு. அது உங்களோட ஒர்க் லோடிங் காரணமாகத்தான் இருக்கும். இனிமே இப்படி அடிக்கடி சிங்கப்பூர், சுவிட்சர்லாந்துன்னு கிளம்புங்க. நீங்க சொல்றதும் சரி, நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். ஆனா உங்களைப் போல ஒரு கம்பெனி வேணுமே. அதுக்கு நீங்க சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கிறது பெட்டர். சொன்னபடி அவனை பார்த்து சிரிக்க, இவன் புரிந்து பேசுகிறானா இல்லை ஒன்றுமே தெரியாதது போல பேசுகிறானா? கனகாவால் அனுமானிக்க முடியவில்லை. கனகதாராவோட சிங்கப்பூர் வந்திருக்கிறது யாருப்பா? உனக்கு தெரியாதா? பெரிய தொழிலதிபர். கனகாவை அவர்தான் கல்யாணம் பண்ணிக்க போறாரு. ஜோடி பொருத்தம் நல்லாதான் இருக்கு. இவ்வளவு நாள் காத்திருந்து பெரிய இடமாகத்தான் பிடிச்சிருக்காங்க. சினிமாக்காரர்கள் தங்களுக்குள் பேசிக்கொள்கிறார்கள். அந்த பெரிய நட்சத்திர ஹோட்டலில் மங்கிய விளக்கொளியில் தேவதையாக சஞ்சயின் அருகில் அமர்ந்திருக்கிறாள் கனகா. மெல்லிய இசை மனதை வருட மௌனமாக அவனையே பார்த்தபடி இருக்கிறாள். ஹலோ, என்னாச்சு? எந்த உலகத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒன்று கேட்டா மறைக்காம சொல்லுவீங்களா? கேளுங்க, உண்மையை மட்டும் சொல்றேன். உங்களுக்கு வரப்போற மனைவி எப்படி இருக்கணும்னு உங்ககிட்ட எதுவும் அபிப்பிராயம் இருக்கா? பெரிய ஹாஸ்யத்தை கேட்டது போல் வாய்விட்டு சிரிக்கிறான். எதுக்கு சிரிக்கிறீங்க? பின் என்னங்க, என்னை கட்டிக்க போறவ எனக்காக தயாரா இருக்கா. தாலி கட்ட வேண்டியதுதான் பாக்கி. அதிர்ச்சியுடன் அவனை பார்க்கிறாள். அவள் மனதில் கட்டிய கோட்டை சுக்கு நூறாக சிதறுகிறது. என்ன கனகா, ஏன் ஒரு மாதிரி அப்செட் ஆயிட்டீங்க? ஒன்றுமில்லை. பொய் சொல்றீங்க. முகமே வாடி போயிடுச்சு. உண்மையை சொல்லுங்க. உண்மையை சொன்னா என் வருத்தத்தை, கவலையை உங்களால் சரி செய்ய முடியுமா? ஏன் முடியாது? முதலில் உங்கள் மனதில் ஏற்பட்ட கவலை என்னன்னு சொல்லுங்க. அவன் கண்களையே சிறிது நேரம் பார்த்தவள், உங்களை என் தீவிர ரசிகராக மட்டும் நினைக்கலை. அதுக்கும் மேல உங்க மேல ஒரு ஈர்ப்பு. என் மனதில் என்னையும் அறியாமல் ஏற்பட்ட அன்பு. அதை காதல்னு என் மனதை இந்த மாலை நேரத்தில் உங்ககிட்ட வெளிப்படுத்தணும்னு ஆவலோடு வந்தேன். ஆனா இனி அதை பத்தி பேசி பிரயோஜனமில்லை. எப்படியோ உங்க கல்யாணத்துக்கு என்னோட வாழ்த்துக்கள். இப்ப நான் பேசலாமா? சொல்லுங்க. நான் சொன்னது உண்மைதான். என் அப்பாவோட நண்பரின் மகளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதாக பேசியிருக்காங்க. நானும் அவளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருந்தேன். ஆனா உங்களை பார்த்த பிறகு இந்த அழகு தேவதை எனக்கே சொந்தமாக கூடாதான்னு அடிமனதில் ஆசை எட்டி பார்த்தது நிஜம். அது நிச்சயம் நடக்காது. நீங்க ஒரு ரசிகருங்கிற முறையில தான் என்னோட பழகுறீங்கன்னு அந்த ஆசையை என் மனசிலேயே புதைச்சிட்டேன். ஆனா அதுக்கு பிறகு உங்க நடவடிக்கைகள், நீங்க என்கிட்ட உரிமையோடு பழகின விதம், உங்க கண்களில் தெரிஞ்ச காதல், என்னால உங்க மனசை புரிஞ்சுக்க முடியுது. அதனால தான் நீங்க கூப்பிட்டதும் சிங்கப்பூர் வந்தேன். நிச்சயம் நீங்களாக உங்க மனசை வெளிப்படுத்துவீங்கன்னு காத்திருந்தேன். அது இன்னைக்கு நடந்துடுச்சு. அப்ப நீங்க என்னை, இதில் என்ன தயக்கம்? நானும் உங்களை காதலிக்கிறேன், போதுமா? அப்ப நீங்க கட்டிக்கிறதாக இருந்த பெண்? கட்டிக்கிறதாக தானே இருந்தேன். இன்னும் கல்யாணம் நடக்கலையே. நீங்களும் என்னை காதலிக்கிறீங்கன்னு தெரிஞ்ச பிறகு என்னால் உங்களை விட்டுட்டு யாரையும் மனைவியாக ஏற்றுக்க முடியாது. ஆனால் ஒரு கண்டிஷன். இந்த சினிமா, நடிப்பு எல்லாத்தையும் தலைமொழிகிட்டு எனக்காக எனக்காக மட்டும் இருக்கணும். நீங்களும் நானும் மட்டும் சந்தோஷமா கடைசி வரை வாழணும். உங்களுக்கு சம்மதமா? நானும் என் அடிமனதில் அதைத்தான் நினைச்சேன். தங்கக்கூட்டில் அடைபட்ட மாதிரி தான் இருக்கு. போதும் இந்த சினிமா உலகம். உங்க மனைவியா சந்தோஷமா சுதந்திர பறவையாக வாழணுங்கிறது தான் என் ஆசை. அப்ப இந்த அழகு பைங்கிளி என் மடியில் தவழப் போகுது. வெட்கத்துடன் அவனை பார்க்கிறாள். நானும் ஒரு கண்டிஷன் போடலாமா? சொல்லுங்க. நான் 5 வருஷம் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்கேன்.
என்னை பற்றி எனக்கு வேண்டாதவங்க என்ன வேணும்னாலும் வதந்திகளை பரப்புவாங்க. யாரும் இல்லாமல் தனி மனுஷியா முன்னுக்கு வந்தவ. சித்தி கொடுமையால் வீட்டை விட்டு வந்து விட்டேன். நீங்கள் என்ன நம்புவீங்களா? இங்கே பாருங்க, உங்கள் கடந்த காலத்தை பற்றி எனக்கு கவலை இல்லை. இவ்வளவு பெரிய நடிகை, புகழின் உச்சத்தில் இருக்கிற நீங்கள் என்னை விரும்பி எனக்காக மட்டும் வாழறேன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு வர தயாராக இருக்கீங்க. எனக்கு அது போதும். உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணமாகி குழந்தை இருக்குன்னு சொன்னால் கூட காதில் வாங்க மாட்டேன். போதுமா? அவன் பேசுவது அவளுக்கு தேனாக இனிக்கிறது. இன்பம் என்கிற பன்னீரை மேலே தூவியது போல சிலிர்த்து போகிறாள். இன்னும் ஏன் தள்ளி உட்கார்ந்திருக்க கனகா? பக்கத்தில் உட்காரலாம் இல்லையா? இனி நான் உரிமையாகத்தான் கூப்பிடுவேன். கூடிய சீக்கிரம் இந்த சங்கு கழுத்தில் தாலி கட்டப் போறேன். தன்னை நெருங்கிய கனகாவை இன்னும் அருகில் அழைத்து அணைத்து கொள்ள சிலிர்த்து போகிறாள் கனகா. உடம்பு இப்போ எப்படிமா இருக்கு? ரத்னாவுடன் மனோகரின் அத்தையை பார்க்க வந்திருக்கும் கிருஷ்ணன் நலம் விசாரிக்கிறார். பரவாயில்லைங்க, இருந்தாலும் ஆஸ்மா ரொம்ப படுத்துது. மூச்சரிப்பு அதிகமாக இருக்கு. வேலை பார்க்க முடியல. மனோகரை பார்த்தாலும் பாவமாக இருக்கு. தனி மனுஷனா கஷ்டப்படுறான். சுமித்ராவை நாங்கள் அழைச்சிட்டு போயிடுறோம். உங்களை பார்க்கணும் தான் அவளை கூட்டிகிட்டு வந்தோம். நீங்கள் உடம்ப கவனிச்சுக்கோங்க. ஐயா, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? சொல்லுங்கம்மா. மனோகர் நிலையை கொஞ்சம் நினச்சி பாருங்க. இந்த வயசில் எல்லாத்தையும் இழந்துட்டு வாழறான். எனக்கும் குற்ற உணர்ச்சி இருக்கத்தான் செய்யுது. இதுக்கெல்லாம் நான் பெத்தெடுத்த பாவிதானே காரணம். அதை நீங்களே சரி செய்யலாமே. என்னம்மா சொல்கிறீங்க? ஆமாங்க, உங்கள் மகள் ரத்னாவை நீங்கள் ஏன் இரண்டாம் தரமாக மனோகருக்கு கட்டி வைக்கக்கூடாது? அதிர்ந்து போய் கிருஷ்ணன் அவளை பார்க்க பேச வராமல் வாயடைத்து நிற்கிறாள் ரத்னா. அது நீங்கள் சொல்கிறது, ரத்னாவுக்கும் மனோகருக்கும் வயசு வித்தியாசம் அதிகம். அதனால் நான் அதை பற்றி யோசிக்கலை. அப்படி விட்டுட முடியுமா? சுமித்ரா உங்கள் பேத்தி. நாளைக்கு அவள் வாழ்க்கை நல்லா இருக்க வேண்டாமா? ரத்னா அவளுக்கு அம்மாவாக வந்தா அவள் வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும். யோசனை பண்ணுங்க. அத்தை பேசுவதை கேட்டபடி உள்ளே வந்த மனோகர் கோபமாக அவளை பார்க்கிறான். அத்தை, நீங்கள் என்கிட்ட இந்த பேச்சை ஆரம்பிச்சப்பவே நான் என்ன சொன்னேன்? வேண்டாம்னு சொன்னேனே. எதுக்காக மாமா கிட்ட இதை பற்றி பேசி? சொன்னவன், மன்னிச்சுக்குங்க மாமா, அவங்க தெரியாமல் ஏதோ ஒரு ஆர்வத்தில் கேட்டுட்டாங்க. அது ஒன்றும் தப்பில்லை மனோகர். எல்லார் மனசுலையும் வரக்கூடிய எண்ணம் தான். இல்லை மாமா, ரத்னா சின்ன பொண்ணு. அதுவும் எந்த நிமிஷம் நீங்கள் எனக்கு மகன் மாதிரின்னு சொல்லி உரிமையுடன் கூப்பிட்டீங்களோ அப்போவே உங்களை என் தந்தை ஸ்தானத்தில் தான் பார்க்க ஆரம்பித்தேன். ரத்னாவை என் சகோதரியாக நினச்சி தான் உரிமையோடு பழகிறேன். நம்ம உறவு என்னைக்கும் தொடரணும். உங்களுக்கு மகனாக ரத்னாவுக்கு ஒரு நல்ல சகோதரனாக கடைசி வரை இருக்கத்தான் பிரியப்படுறோம்மா. கண்ணீர் மல்க அவனை பார்க்கிறார். எவ்வளவு உயர்ந்த எண்ணம் உங்களுக்கு! அந்த பாவி உங்களை அவமானப்படுத்திட்டு போயிட்டாளே. எதுக்கு மாமா மறக்க நினைக்கிறத பேசுறீங்க? ரத்னா, நீயும் தப்பா எடுத்துக்காதேம்மா. சொன்னவன், சுமித்ரா வெளியே விளையாடிட்டு இருக்கா, போய் கூட்டிட்டு வாம்மா. மாமாவின் வாழ்க்கையில் நிச்சயம் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அவரும் எல்லோரையும் போல சந்தோஷமாக வாழ வேண்டும். அதற்கான முயற்சியை செய்வேன். மனதில் நினைத்தவளாக வாசலுக்கு வருகிறாள். சுமித்ரா, உள்ளே வா, அப்பா கூப்பிடுறாரு. சித்தி, நாம் அம்மா வீட்டுக்கு எப்போ போவோம்? புன்னகையுடன் அவளை தூக்கிக் கொள்கிறாள். உன்னை உங்க அம்மா கிட்ட சேர்க்கிறது என் பொறுப்பு. நல்ல சித்தி. அவள் கன்னத்தில் முத்தமிடுகிறாள் சுமித்ரா. ஹலோ சஞ்சய், எப்போ ஃபோன் பண்ணினாலும் எடுக்க மாட்டேங்கிறீங்க? அவ்வளோ பிஸியா? என்ன விஷயம் சொல்லு. எல்லாம் நல்ல விஷயம்தான். நம்ம கல்யாண விஷயமா அங்கிளும் அப்பாவும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. வர்ற தையில நாள் பார்க்க போறாங்க. ஐயா என்கிட்ட வசமா மாட்ட போறீங்க சொல்லி சிரித்தாள் சுமதி. எதுக்கு அவசரம்? அப்பா கிட்ட நான் பேசுறேன். ஏன் தள்ளி போடணும் சஞ்சய்? இப்பவே லேட். என்னால் இனிமேலும் காத்திருக்க முடியாது. புரியாம பேசாதே. நான் இப்ப கல்யாணமே வேண்டாம்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? அதுவும் உன்னை கல்யாணம் பண்ற எண்ணத்தை மாத்திக்கிட்டேன். சஞ்சய், சும்மா கத்தாதே. நமக்குள்ள என்ன நிச்சயம் ஆயிடுச்சு. பெரியவங்க சொன்னாங்க, அதனால பார்த்தேன், பேசினேன், பழகினேன். ஆனா இப்ப என் மனசு உன்னை விரும்பலை. இப்படி பேசி என்னை வதைக்காதீங்க ப்ளீஸ். புரிஞ்சுக்கோங்க சஞ்சய். நீங்க இல்லாம என்னால வாழ முடியாது.
என்னாலையும் கனகதாரா இல்லாமல் வாழ முடியாது. என்ன உளறீங்க? உளறலை, உண்மையைத்தான் சொல்கிறேன். நடிகை கனகதாரா என்னை கல்யாணம் பண்ணிக்க போறா. உச்சத்தில் புகழோடு இருக்கிற அவ எனக்கு மனைவியாக போகிறது நான் செய்த அதிர்ஷ்டம். இனிமே இப்படி ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணாதே. எங்கப்பா உங்கப்பா கிட்ட பேசுவார். துவண்ட கட்டிலில் விழுகிறாள் சுமதி. கடவுளே, என் சஞ்சய் என்னை ஒரு நிமிடத்தில் தூக்கி எறிந்து விட்டாரே. அவர் இல்லாமல் என்னால் எப்படி இருக்க முடியும்? மனம் வேதனைப்பட, ஆற்றாமை கண்ணீராக வெளிப்பட, குலுங்கி குலுங்கி அழத் தொடங்குகிறாள் சுமதி. ஆன்ட்டி, நான் ரத்னா பேசுகிறேன். 2 நாளாக சுமதி வேலைக்கு வரலையே, உடம்பு சரியில்லையா? எல்லாம் எங்கள் கஷ்ட நேரம். சுமதிக்கு பேசின கல்யாணம் நின்று போச்சுமா. அந்த வேதனையில் அவ ரூமை விட்டே வெளியே வராமல் அடைஞ்சு கிடக்கா. என்ன ஆன்ட்டி சொல்கிறீங்க? ஆமாம்மா, நாங்கள் தான் அவள் மனசில் ஆசையை வளர்த்துட்டோம். சஞ்சய் தான் கட்டிக்க போகிறோங்கிற நினைப்பில் பேசி பழகி இப்போ யாரோ நடிகை கனகதாராவும் அவளைத்தான் கல்யாணம் கட்டிக்க போறேன்னு சொல்லி அவள் மனசில் நெருப்ப வாரி இறைச்சிட்டார். என் பொண்ணு துவண்டு போயிட்டா. சுமதி, என்னாச்சு? ரத்னாவை பார்த்ததும் அவளை கட்டி கொண்டு குலுங்கி குலுங்கி அழுகிறாள். ப்ளீஸ் சுமதி, அழாதே. சஞ்சய் என்ன சொன்னாரு? அதை முதலில் சொல்லு. சுமதி சஞ்சய் சொன்னதை ஒன்று விடாமல் சொல்கிறாள். நீ சொல்றது நிஜமா? அந்த கனகதாரா சஞ்சயை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாளா? ஆமாம், நாங்கள் 2 பேரும் சிங்கப்பூர் போய் 1 வாரம் சுற்றிட்டு எங்கள் காதலை பரிமாறிக்கிட்டோம்னு அவங்க அப்பா கிட்ட சொல்லியிருக்காரு. அதோ கிடைக்கே புக், சினிமா உலகம், அதை பாரு. அப்படியே எழுதியிருக்கான், ஃபோட்டோவும் போட்டிருக்கான். என் வயிறு எரியுது. என் வாழ்க்கையில் மண்ணை அள்ளி போட்டுட்டானே பாவி. நீ அப்பவே சொன்ன நடிகையோட பழக்கம் வேண்டாம்னு. நான் இப்படி என் சஞ்சயை விட்டு கொடுத்துட்டேனே. அவர் இல்லாமல் நான் எப்படி இருப்பேன் ரத்னா? அங்கே கிடந்த சினிமா இதழை எடுத்து புரட்டுகிறாள் ரத்னா. முன்பக்கத்தில் பொட்டை எழுத்துகளில் கனகதராவின் காதல் சிங்கப்பூரில் அம்பலமாகியது. பெங்களூருவைச் சேர்ந்த தொழிலதிபரான கோடீஸ்வரர் சஞ்சய் என்பவரை மணக்க இருக்கிறார். இருவரும் சிங்கப்பூர் வீதிகளில் காதல் பறவைகளாக வலம் வந்தார்கள். கனகதாராவும் சஞ்சயும் கைகோர்த்து சிரித்தபடி நடந்து செல்லும் படம் பிரசுரமாகியிருந்தது. கனகதாராவின் சிறப்பு பேட்டி. நீங்க சஞ்சய் என்கிற தொழிலதிபரை மணக்க போறதாக சொல்றாங்களே, சொன்னது நடக்கும்போது பார்க்கலாம். இப்படி வழுக்காம நேரடியா சொல்லுங்க. இளம் கதாநாயகன் பிரதீப்பை காதலிக்கிறதாக வந்த செய்தி உண்மையா? அது சுத்த பொய். அப்ப இது நிஜம் சொல்றீங்களா? சிரித்தபடி, நீங்களே திருமணத்தை நடத்தி வச்சிடுவங்க போல இருக்கு. இன்னும் 1 வாரத்தில் நல்ல செய்தி சொல்கிறேன். அதுவரை ப்ளீஸ் இது பற்றி யாரும் கேட்க வேண்டாம். கனகதாராவின் இந்த பேட்டி அவர் மறைமுகமாக தொழிலதிபரை மணக்க இருப்பதை சொல்லியது. கூடிய விரைவில் பத்திரிகையாளர்களை வரவழைத்து கல்யாண செய்தியை அறிவிப்பார் என்பது நிச்சயம். அப்பா, எங்கள் ஸ்கூல் ஹெச்எம்முடன் நான் சென்னைக்கு போக வேண்டியிருக்குப்பா. என்னம்மா சொல்கிற? ஆமாம்ப்பா, ஸ்கூல் டொனேஷன் விஷயமா போகிறாங்க. என்னையும் கூப்பிடுறாங்க. என்னம்மா இது? இதுவரைக்கும் உன்னை இப்படி அனுப்பி வச்சதே இல்லை. சென்னை வரை போகணும்னு சொல்கிற. மனோகரை வேணும்னா துணைக்கு வர சொல்லவா? என்னப்பா நீங்கள், ஸ்கூல் வேலையாக போகிறேன். மாமாவை எப்படி கூட்டிகிட்டு போக முடியும்? நீங்கள் பயப்பட வேண்டாம், பத்திரமா போயிட்டு வரேன். 1 நாள் தான், நாளைக்கு போயிட்டு மறுநாள் வந்துடுவேன். சுமித்ரா இங்கே இருக்காளே, ஸ்கூலுக்கு எப்படி போவா? பிரச்சனை இல்லைப்பா, அபர்ணா அவ கூட படிக்கிறாளே. நம்ம சுமித்ரா கூட அம்மா அம்மான்னு ஒருத்தங்களை சொல்வாளே. ஆமாம், ரொம்ப பிரியமாக இருப்பாங்க போல இருக்கு. அம்மான்னு சொல்வா. உன் சிநேகிதி யாரோன்னு நினைச்சேன். ஆமாம்ப்பா, எனக்கு சிநேகிதி தான். ரொம்ப நல்ல குணம். நம்ம சுமித்ரா தாயில்லா பொண்ணுன்னு ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. அவங்க 2 நாள் அவ மக அபர்ணாவுடன் வேனில் அனுப்பி வைக்கிறதா சொன்னாங்க. 2 நாளும் அவங்க வீட்லேயே இருக்கட்டும், அவங்க பார்த்துப்பாங்க. என்னம்மா இது, வெறும் பழக்கத்துக்காக அவங்க வீட்டில் எப்படிம்மா? அதுவும் இல்லாமல் அவங்க வீட்டுக்காரர் ஏதாவது சொன்னா? வேண்டாம்மா, அவங்களுக்கு வீட்டுக்காரர் கிடையாதுப்பா. அபர்ணாவோட அப்பா இறந்துட்டாரு. மாமனார் மாமியாரோடு தான் இருக்காங்க. வயதான அவங்க 2 பேரும் மாதவியை மகளாக நினைச்சு அனுசரணையாக இருக்காங்க. ரொம்ப அன்பான குடும்பம்ப்பா. நம்ம சுமித்ராவும் அவங்களோடு இருக்க பிரியப்படுவா. சரிம்மா, நீ இவ்வளவு சொல்கிற. நிச்சயம் அவங்க நல்லவங்களாகத்தான் இருக்கணும். கமலாம்மாவை வச்சுக்கிட்டு சமாளிச்சிடலான்னு பார்த்தேன்.
ஆனால் ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கிறது சிரமம். நீ பத்திரமா பார்த்துக்க சொல்லி விட்டுட்டு வா. பயப்படாதீங்க, நம்மளை விட ரொம்ப நல்லாவே பார்த்துப்பாங்க. என்னம்மா, என்ன சொல்ற? குரலில் பதட்டம் ஒலிக்க கேட்கிறார். ஆமாம்மா, நம்ம சுமதியம்மா தூக்கில் தொங்க போய் நல்ல வேலையா அம்மா பார்த்து ஆஸ்பத்திரிக்கு தூக்கிக்கிட்டு ஓடி இருக்காங்க. நீங்கள் அவங்க நெருங்கிய சிநேகிதியாச்சேன்னு நம்ம டிரைவர் ஃபோன் நம்பர் கொடுத்து உங்களுக்கு தகவல் சொல்ல சொன்னார். வேலைக்காரி சொல்ல, எந்த ஆஸ்பத்திரி தெரியுமா? இங்கே பக்கத்தில் அப்போலோவுக்கு தான் போகிறதாக சொன்னாங்க. சரிம்மா, ரொம்ப தேங்க்ஸ். நான் இப்போவே போகிறேன். அப்பாவிடம் கூட சொல்லிக்கொள்ள தோன்றாமல் பரபரப்புடன் கிளம்புகிறாள் ரத்னா. கண்களை திறக்க முடியாமல் மயக்க நிலையில் இருக்கும் சிநேகிதியை பார்க்கிறாள். இறைவா, அன்பை மட்டும் பிரதானமாக நினைத்து வாழ்கிறவங்களுக்கு நீ எப்பொழுதும் சோதனையை தான் கொடுப்பியா? மனுஷ ஜென்மம் மகத்தானது. வாழ்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அன்பை மட்டுமே பகிர்ந்து வாழ நினைக்கிற நல்ல உள்ளங்கள் இப்படி பரிதவிச்சு போய்தானே நிற்கிறோம். மரணமும் ஜனனமும் உன் கையில் இருந்தாலும் இப்படி வாழ வேண்டிய வயதில் அவங்க வாழ்க்கையை பறிச்சிடாதே. உன்னை மன்றாடி கேட்டுக்கிறேன். மனதில் எல்லா கடவுள்களையும் நினைத்து கண்ணீர் மல்க வேண்டுகிறாள் ரத்னா. பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைம்மா, அவங்க உயிர் பிழைச்சிட்டாங்க. இருந்தாலும் 2 நாள் முழுங்க முடியாமல் சிரமப்படுவாங்க. தண்ணி ஆகாரமாகவே கொடுங்க. மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு ஆறுதலையும் தைரியமான வார்த்தைகளையும் சொல்லுங்க. மகள் அருகில் வருகிறாள். என்னம்மா சுமதி, அப்பாவையும் என்னையும் விட்டுட்டு போக உனக்கு எப்படிம்மா மனசு வந்துச்சு? ஒரே மகள்னு உன்னை அருமை பெருமையாக வளர்த்தோம். உன் விருப்பத்துக்கு மாறாக ஏதாவது செய்திருக்கோமா? நாங்கள் பண்ணின ஒரே தப்பு அந்த பாவி சஞ்சய் தான் உன் கணவன் அறிமுகப்படுத்தினது. அவன் இப்படி மனசு மாறுவான்னு நாங்கள் கனவுலும் நினச்சி பார்க்கல. நீ போயிட்டா இழப்பு அவனுக்கு இல்லைம்மா. நல்லா சந்தோஷமாக கல்யாணம் பண்ணி வாழ்க்கையை அனுபவிப்பான். கதிகலங்கி நிற்க போகிறது உன்னை பெற்றவங்க நாங்கள் தான். மறந்துடு சுமதி, அவனை மனசிலிருந்து தூக்கி ஏறி. எங்களுக்கு எங்கள் மக வேணும். கண்ணீர் விட்டு கதறும் அவளை சுமதியின் அப்பா கண்கள் கலங்க தோளில் சாய்த்து ஆறுதல் படுத்துகிறார். இதையெல்லாம் பார்த்தபடி நின்ற ரத்னா, அம்மா, நீங்களும் அப்பாவும் வெளியே இருங்க. நான் சுமதி கிட்ட ஒரு 10 நிமிஷம் தனியாக பேசணும். பயப்படாதீங்க, இனி கோழை மாதிரி இந்த முடிவை எடுக்க மாட்டா. உங்கள் மகளாக உங்களோடு இருப்பா. அதுக்கு நான் உத்தரவாதம் தரேன். ப்ளீஸ் அழாம எனக்காக ஒரு 10 நிமிஷம் வெளியே இருங்கம்மா. அப்பா, அம்மாவை அழைச்சிட்டு போங்க. அவர்கள் வெளியேற கதவை சாத்திவிட்டு சுமதியிடம் வருகிறாள். என்ன காரியம் பண்ணியிருக்க? கடவுள் கொடுத்த உயிரை எடுக்கிற அதிகாரம் அவருக்கு மட்டும்தான் இருக்கு, தெரியுமா உனக்கு? இப்படி முட்டாள் மாதிரி முடிவெடுக்க நீ என்ன யாருமே இல்லாத அனாதியா? என்னை மன்னிச்சிரு ரத்னா. என்னால் சஞ்சய் இல்லாத ஒரு வாழ்க்கையை கற்பனை செய்து கூட பார்க்க முடியல. அந்த அளவு அவனை உண்மையாக நேசித்தேன். உனக்கே தெரியும், நான் இனி அவர் இல்லாமல் எப்படி வாழ்வேன் ரத்னா? கண் கலங்குகிறது. உன் அன்பு உண்மையானதுன்னு பரிபூர்ணமாக நம்புறல்ல? நிச்சயம் அந்த அன்பு அவரை உன்னோடு சேர்த்து வைக்கும். உறுதியாக ரத்னா சொல்ல, என்ன சொல்கிற ரத்னா? இது எப்படி சாத்தியம்? அவர் அந்த பாவி கனகதாராவை காதலிக்கிறாரு. அவளை கல்யாணம் பண்ண போகிறாரு. அது காதல் இல்லை சுமதி, கண்மூடித்தனமான வெறி. அந்த வெறியை எப்படி அடக்கிறதுன்னு எனக்கு தெரியும். நீ என்னை நம்பு. இன்னும் 1 வாரத்தில் அந்த சஞ்சய் உன்னை தேடி வருவார். என்னை நம்பு. இதை நடத்தி காட்டுறேன். ஆவேசம் வந்தவள் போல் பேசும் ரத்னாவை நம்பிக்கையுடன் பார்க்கிறாள். உன்னால் முடியுமா ரத்னா? முடிஞ்ச பிறகுதான் நான் உன்னை வந்து பார்ப்பேன். உன் ரத்னா சொன்னதை செய்வா. நல்லவங்களுக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் நிறையவே இருக்கும். நீ நல்லவ. நிச்சயம் உன் வாழ்க்கை சஞ்சயுடன் பிரகாசமாக இருக்கும். இது சத்தியம். அவள் கைப்பிடித்து ரத்னா சொல்ல, விழிநீரை துடைத்து மலர்ச்சியுடன் பார்க்கிறாள் சுமதி. அப்படி ஒரு அதிசயம் நடந்தா என்னை விட பாக்கியசாலி உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. உன்னை சிநேகிதியா மட்டுமில்லை, என்னுடைய குலதெய்வமாக கையெடுத்து கும்பிடுவேன். ஏய், என்ன இது இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு? சரி, அம்மா அப்பாவை வர சொல்கிறேன். அவங்க கிட்ட நல்லபடியாக பேசு. நீ அவங்களுக்கு தைரியம் சொல்லு. நான் வரேன். சஞ்சய் உன்னை சந்தித்த அடுத்த நிமிஷம்தான் நான் உன் முன்னாடி நிற்பேன். சுமதியிடம் விடைபெற்று ரத்னா கிளம்ப, அந்த அதிசயத்தை ரத்னா எப்படி நடத்தப் போகிறாள் என்பது புரியாவிட்டாலும், என் சஞ்சய் எனக்கு திரும்ப கிடைத்து விடுவார்
என்ற நம்பிக்கை அவள் மனதில் வருகிறது. ஹலோ சஞ்சய், என்ன பண்ணுறீங்க? உன்னை நினச்சிக்கிட்டு வேலைக்கு கிளம்புறேன். எனக்கும் அப்படித்தான். மனசெல்லாம் சந்தோஷம் வழியுது. உங்கள் மனைவியாக வரப்போகிற நாளை தினமும் நினைச்சு பார்த்து ஆனந்தப்பட்டுட்டு இருக்கேன். கொஞ்சம் பொறுத்துக்க கனகா. இப்பதான் காலை சுத்தின பாம்பை தூக்கி போட்டேன். என் அம்மா அப்பா நண்பனுக்கு துரோகம் செய்யக்கூடாதுன்னு ஒரே அட்வைஸ். உங்கள் மகன் உயிரோடு இருக்கணும்னா என் இஷ்டப்படிதான் கல்யாணம் நடக்கணும்னு ஒரு போடு போட்டேன். பயந்து அரண்டுட்டாங்க. நிச்சயம் இன்னும் 10 நாளில் மனசு மாறி வந்துடுவாங்க. அப்புறம் என்ன, ஓர குட்டி பிரம்மாண்டமாக நம்ம கல்யாணத்தை நடத்திடுவோம். சஞ்சய், அந்த நல்ல நாளுக்காகத்தான் காத்திருக்கேன். இன்னைக்கு ஷூட்டிங் இல்லையா? புதுசாக எதிலும் கமிட் ஆகலை. இன்னும் 2 படங்கள் இருக்கு. அதை முடிச்சு கொடுக்கணும். மூடு இல்லை சஞ்சய். அதான் இன்னைக்கு ஷூட்டிங் கேன்சல். அப்படியா? இப்போ எதுக்கு மூடு இருக்கு? நான் புறப்பட்டு வரவா? அவுட்டிங் போகலாமா? வேண்டாம் சாமி, நீங்கள் அடுத்த ஃப்ளைட் பிடிச்சி இங்கே வந்து நின்றுடாதீங்க. சமத்தா பிஸ்னஸை பாருங்க. நம்ம வாழ்க்கை அமோகமாக இருக்கணும். பார்த்தியா, கல்யாணம்னு முடிவான உடனேயே வேலையை பாரு. நல்ல புருஷனாக நடந்துக்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்ட. இன்னும் கல்யாணம் முடிஞ்சா நீ உட்கார சொன்னா உட்காரணும், நிற்க சொன்னா நிற்கணும் போல இருக்கே. அப்புறம் அழகான பெண்டாட்டி சொன்னா கேட்க மாட்டீங்களா? நிச்சயம் கேட்பேன். எனக்காக பணம் புகழ் எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்காக வாழப்போகிற இந்த தேவதையை சந்தோஷமாக வச்சுக்கிறது தான் என் விருப்பம். போதுமா? போதும். இப்போ நீங்கள் வேலைக்கு கிளம்பலாம். வச்சிடவா? ப்ளீஸ் கனகா, இன்னும் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்கலாமே. அதெல்லாம் முடியாது. இனி நைட் 9 மணிக்கு மேலே தான். என் செல்லம் இல்லை, சமர்த்தா கிளம்புங்க. மனமெல்லாம் சந்தோஷம் பூக்க ஃபோனை வைக்கிறாள். மேடம், உங்களை பார்க்க சந்துரு வந்திருக்காரு. இப்போ எதுக்காக என்னை பார்க்க வந்த? என்ன கனகா இப்படி சாதாரணமாக கேட்டுட்ட? கல்யாண சம்பாஷணை நடக்குது. அதுவும் பெரிய கோடீஸ்வரன். அப்பழுக்கு இல்லாத அக்மார்க் தங்கம் கிடைக்க போகுது. கௌரவமான குடும்பத்தில் பேரும் புகழுமா வாழப்போற. இதையெல்லாம் கேள்விப்பட்டு உன்னை புகழின் உச்சிக்கு ஏற்றிவிட்ட ஏனி நான் சந்தோஷப்படக்கூடாதா? இல்லை, உன்னோடு என் மகிழ்ச்சியை கொண்டாடக்கூடாதா? போதும் நீ பேசினது. இப்போ உனக்கு என்ன வேணும் சொல்லு. என்ன அதிகாரம் தூள் பறக்குது? பெரிய இடத்தை பிடிச்சிட்டோங்கிற திமிரா? இவனால் இனி என்ன செய்ய முடியும்? நான் தான் சினிமா உலகத்துக்கே குட்பை சொல்ல போகிறோம்ங்கிற ஆணவமா? எப்படி வேணும்னாலும் வச்சுக்க. இனி நான் உனக்கு சல்லி காசு தர முடியாது. சம்பாதிச்சேன், கொடுத்தேன். இனி ஒரு நல்ல மனைவியா புது வாழ்க்கையை தொடங்க போறேன். உன் சகவாசமே எனக்கு தேவையில்லை. ஒரு நல்ல மனைவியா புது வாழ்க்கையா? பேஷ் பேஷ். பழசையெல்லாம் சுத்தமாக மனசுலேருந்து துடைச்சி போட்டுட்ட போல இருக்கு. ஆமாம், நீ அதை ஞாபகப்படுத்தினாலும் என்னை பாதிக்காது. அப்படியா? உன்னை பாதிக்காது. சரி, உன் பழைய வாழ்க்கையை அந்த சஞ்சய் உன் காதலன் அவன்கிட்ட சொன்னா? முட்டாள், தாராளமாக சொல்லிக்க. அதையெல்லாம் நம்புகிற மனநிலையில் அவர் இல்லை. உன்னை துரத்தி அடிப்பார். அதையும் என்னால் செய்ய முடியும். போனா போகுது. இவ்வளவு நாள் எனக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்க. அந்த நன்றி விசுவாசத்தில் உனக்கு ஒரு 50 லட்சம் மொத்தமாக கொடுக்குறேன். அதை வச்சு பொழைச்சிக்க. இல்லை, எனக்கு இந்த பணம் தேவையில்லை, உன் வாழ்க்கையை கெடுக்கத்தான் போறேன்னு முடிவு பண்ணினா தாராளமாக சொல்லு. அதை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். அவள் உறுதியாக சொல்ல காற்று போன பலூனாக அவன் சுருதி குறைகிறது. சரி, உனக்கு இப்படி ஒரு நல்ல மனசு இருந்தா எனக்கு சந்தோஷம். நீ பணத்தை கொடு. நீ சொன்ன மாதிரி உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத மாதிரி நான் உன் கண் பார்வையிலிருந்தே மறைஞ்சிடுறேன். உன் வாழ்க்கையை கெடுக்கணும்னு எனக்கு என்ன ஆசையா? அப்ப சரி, நான் ப்ரெஸ் மீட் கூட்டி என் கல்யாணத்தை அறிவிச்ச அடுத்த நாளே உன் கையில் 50 லட்சம் இருக்கும். நீ கிளம்பலாம். மேடம், உங்களை தேடி ஒரு பெண் வந்திருக்காங்க. என்ன இது? இன்னைக்கு வீட்டில் ரிலாக்ஸாக இருப்போம்னு நினைச்சா மாற்றி மாற்றி தொந்தரவு. இப்போதான் ஒரு தலைவலியை அனுப்பி வச்சேன். யாரு சின்னும்? தெரியல மேடம். உங்கள் ரசிகையாக இருப்பாங்க போல இருக்கு. வாட்ச்மேன் உள்ளே விடலை, வெளி கேட்டில் நிற்கிறாங்க. சரி சரி, ரொம்ப நல்லது. அம்மா இப்போ யாரையும் பார்க்க மாட்டாங்களாம். இன்னும் 2 நாள் கழித்து வாங்கன்னு சொல்லி சமாளித்து அனுப்ப சொல்லு. அதை அப்போவே வாட்ச்மேன் சொல்லிட்டாரு.
வெளியூரிலிருந்து அவங்கள பார்க்கறதுக்காகவே வந்திருக்கேன். எவ்வளவு நேரமானாலும் பார்க்காம போக மாட்டேன்னு சொல்றாங்களாம். இதென்ன வம்பா போச்சு? பார்க்க முடியாதுன்னு கண்டிச்சு சொல்ல சொல்லு. அதுக்கு மேலும் நின்னா நின்னுட்டு போகட்டும். நீ போய் எனக்கு சூடா பால் எடுத்துட்டு வா. குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது. புரியுதா? அவள் கீழே இறங்கி செல்கிறாள். மேடம், இந்தாங்க பால். கப்பை பவ்யமாக அவளிடம் கொடுக்கிறான். என்ன, போயிட்டாளா? இல்லை மேடம், பேரு ரத்னாவாம். உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்களாம். அவசியம் பார்த்துட்டு தான் போவேன்னு பிடிவாதம் பண்றாங்களாம். வாட்ச்மேன் சொன்னாரு. என்ன, ரத்னாவா? ரத்னான்னு சொன்னாளா? படுக்கையிலிருந்து துள்ளி எழுந்து கதவை திறந்து கொண்டு படிகளில் கடகடவென இறங்கி வாசலை நோக்கி ஓடுகிறாள். கேட் அருகில் வெயிலில் நின்ற ரத்னாவை பார்க்க அவள் என் தங்கை மனதில் அவளை அறியாமலேயே பாச ஊற்று கிளம்ப, ரத்னா, வா வா, நீயா என்னை தேடி? நான் கனவிலும் நினைச்சு பார்க்கலை. நல்லா இருக்கியா? பார்த்து எத்தனை வருஷமாச்சு? அவளை தழுவி வரவேற்று கைப்பிடித்து உள்ளே அழைத்து வருகிறாள். நீங்க என்னை வெறுத்து ஒதுக்கியிருப்பீங்க. நான் தான் நடிகை கனகன்னு தெரிஞ்ச பிறகும் நீங்க என்னை பார்க்க வராததால உங்க கோபத்தை என்னால் உணர முடிந்தது. நானும் உங்க முகத்தில் எப்படி விழிப்பதுன்னு வெட்கப்பட்டு வராம இருந்துட்டேன். என்னை மன்னிச்சிரு ரத்னா. அப்பா அப்பா எப்படி இருக்காரு? என்ன இருந்தாலும் கூட பிறந்த ரத்த பாசம் விட்டு போகுமா? அதான் நீயே என்னை தேடி வந்துட்ட. தங்கையை பார்த்த பரபரப்பில் முகம் மலர அவளையே பார்க்கிறாள். எங்களுக்கு உன் மேல இருக்கிற ரத்த பந்தம் மறக்கலை. உனக்கு நீ பெத்த மகள் சுபத்ராவின் ஞாபகம் உன் ரத்தம் மறந்துடுச்சா? சுற்றும் முற்றும் பார்த்தவள், உன்கிட்ட பேச வேண்டியது நிறைய இருக்கு. இங்கே வேண்டாம், வா மாடிக்கு, என் ரூமுக்கு போகலாம். ஏதாவது சாப்பிட்றியா? வேண்டாம், எனக்கு உன்கிட்ட பேச வேண்டியது நிறைய இருக்கு. உபசரிப்பு அப்புறம். நீ மாறல ரத்னா, பழைய மாதிரியே பேசுற. புன்னகையுடன் தங்கையை கைப்பிடித்து தன் அறைக்கு அழைத்துச் செல்கிறாள். விசாலமான அந்த அறை, பட்டுக்கம்பளம் விரித்த படுக்கை, ஆளுயர ஃப்ரிட்ஜ், ஒரு சுவர் முழுவதும் கண்ணாடி பதித்து அறையின் அழகை பிரதிபலித்தது. ஏசி ஓடிக்கொண்டே இருப்பதால் உடலை சில்லிட வைக்கும் குளிர்காற்று. பெரிய பெரிய சோஃபாக்கள் போடப்பட்டு எதிரில் சுவரில் மாட்டப்பட்டிருக்கும் எல்சிடி டிவி. அறையை சுற்றி கண்களை சுழல விடுகிறாள் ரத்னா. என்ன பார்க்குற ரத்னா? ஒண்டு குடுத்தனத்தில் வாழ்ந்த உங்க அக்கா எப்படி ராஜபோகமாக வாழறா பாத்தியா? எல்லாம் என் சுய சம்பாத்தியம். பார்க்கவே மலைப்பா இருக்கா? கவலைப்படாதே, இனி உன்னையும் இதே மாதிரி வாழ வைப்பேன். என்னை தேடி வந்துட்ட, இனி நீயும் ராணிதான், பெருமிதத்துடன் சொல்கிறாள். இன்னும் நான் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்லலை. என்ன கேட்ட? ஓ, அதுவே மறந்துடுச்சா? உன் பொண்ணு சுமித்ராவை ஞாபகம் இருக்கா? வேண்டாம் ரத்னா, அதை பற்றி பேசாதே. நான், நீ, அப்பா, அது மட்டும் போதும். நான் வாழ்ந்த வாழ்க்கை கசப்பானது. அதில் எனக்கு கிடைச்ச பரிசு அவ. நான் என்னைக்கோ என் மனசை மாற்றிக்கிட்டேன். அந்த மனோகர் நிச்சயம் இன்னொரு கல்யாணம் பண்ணி மகளோடு வாழ்ந்துட்டு இருப்பான். அவனெல்லாம் மனுஷனே கிடையாது. பெண்டாட்டியை நாள் முழுவதும் வேலை வாங்கி ராத்திரி சுகத்துக்கு மட்டும் தேடி வருபவன். அவங்க பேச்சே எனக்கு வேண்டாம். நிச்சயம் அவனால் பெண் சுகம் இல்லாமல் வாழ முடியாது. அவன் எப்படியோ போகட்டும். அவனுக்கு பிறந்ததால அந்த சுமித்ராவையும் மனசுலேருந்து விலக்கிட்டேன். அப்பா எப்படி இருக்காரு? நீ அதை பற்றி பேசு. அதுக்கு முன்னால் உன்னை பற்றி பேசுவோமா? என்ன பற்றியா? உன் காதலை பற்றி, உன் கல்யாண வாழ்க்கையை பற்றி. முகத்தில் வெட்கம் படர தங்கையை பார்க்கிறாள். சினிமா இதழில் என் பேட்டி ஃபோட்டோவை பார்த்தியா? நிஜம்தான் ரத்னா. வேணுங்கிற அன்பு, புகழ், பணம் சம்பாதிச்சிட்டேன். எனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேண்டாமா? என் விருப்பம் இல்லாமல் நடந்த அந்த கசப்பான வாழ்க்கை என் வாழ்க்கையை நிறைவு செய்ய முடியாது இல்லையா? நானும் ஒரு குடும்ப பெண்ணா மனசுக்கு பிடிச்ச கணவன், குழந்தை, குடும்பம்னு வாழ ஆசைப்படுறேன் ரத்னா. சஞ்சய் என்னை மனசார நேசிக்கிறாரு. என் பழைய வாழ்க்கை பற்றி எதுவும் தெரிய வேண்டாம், நீ மட்டும் போதும்னு சொல்லிட்டாரு. நானும் தனி மனுஷியா பேரோடும் புகழோடும் வாழ்ந்த வரைக்கும் போதும்னு அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமான வாழ்க்கை வாழலாம்னு முடிவு பண்ணிட்டேன்.
நீ சொல்றது ரொம்ப சரி. தங்க விக்கிரகம் மாதிரி இருக்கிற நீ அந்த மனோகருக்கு பொருத்தமானவ இல்லை. அதனால தான் குழந்தைய கூட விட்டுட்டு ஓடி போனேன். அந்த கடவுளோட ஆசீர்வாதம் உனக்கு நிறைய இருக்கு. அதனால உன் அழக வச்சு வீடு பங்களான்னு சம்பாதிச்சிட்ட. இனி உனக்கு பிடிச்ச வாழ்க்கைய வாழ வேண்டியதுதான். சரியா சொன்ன ரத்னா. நீ என்ன நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. கூட பிறந்த பிறப்பு. உன் குணம் கூட தெரியாட்டி எப்படி? கல்யாணம் எப்படி? சிம்பிளா யாருக்கும் தெரியாம கோவிலிலா? இல்லை 4 பேருக்கு தெரிய? எதுக்கு ரத்னா நான் திருட்டு கல்யாணம் பண்ணணும்? ஊரை கூட்டி மேடை போட்டு வைரமும் வைடூரியமும் போட்டு என்னை தேவதையாக அலங்கரிச்சு என் மனதுக்கு பிடிச்ச சஞ்சயை ஊர் கூடி வாழ்த்த கைப்பிடிக்க போறேன். இப்படி சொல்ல உனக்கு வெக்கமா இல்லை? கோபத்துடன் பேசும் ரத்னாவை குழப்பத்துடன் பார்க்கிறாள். என்ன ரத்னா, எதுக்கு இப்படி பேசுற? பின்ன எப்படி பேச சொல்ற? நீ எல்லாம் மனுஷன்னு இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கியே. எனக்கு வெக்கமா இருக்கு. 10 மாசம் சுமந்த பெத்த பிள்ளை எந்த தாயாவது விட்டுட்டு ஓடி போவாளா? நீ போன. கட்டின புருஷன் பெண் சுகம் தேடணும்னு சொன்னியே நீ. நீதான் ஆண் சுகம் தேடி அலையிறவ. அதுதான் உண்மை. ரத்னா, வார்த்தையை அளந்து பேசு. சி, வாய மூடு. உன்கிட்ட பேச வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சேன்னு வேதனைப்படறேன். வீட்டை விட்டு ஓடிப்போனவ எங்கேயாவது சேத்துல புரண்டு பொறுக்கிக்கிட்டு இருந்தா நிச்சயம் உன்னை தேடி வந்திருக்க மாட்டேன். ஆனா நீ கௌரவமாக வாழற என் சிநேகிதியின் வாழ்க்கையில் கருணாகமா உள்ள வந்திருக்கியே, அதை பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. கல்யாணம் பண்ணிக்க இருந்த பொண்ணு என் சிநேகிதி சுமதி. மனசார விரும்பினவன் தன்னை ஒதுக்கிட்டானேன்னு தற்கொலை பண்ணிக்க துணிஞ்சவ அவ பெண். அன்பை மட்டுமே பிரதானமா நினைச்சு வாழ்பவ. ஆனா நீ உன் மேல உயிராக இருந்த புருஷனை, உன் வயிற்றில் பிறந்த பச்சிலம் குழந்தையை மனசிலே ஈரமே இல்லாம காணல் நீரை தேடி ஓடி வந்தவ. கையில் கிடைச்ச வாழ்க்கையின் அருமை தெரியாம இப்ப எல்லாத்தையும் இழந்து நடு ரோட்டில் பிறந்த மேனியா நிக்கிற நிலைமையில் தான் உன்னை நான் பார்க்கிறேன். இந்த பணமும் புகழும் யாருக்கு வேணும்? இதெல்லாம் நான் கட்டினவன் மேலையும் பெத்த குழந்தை மேலையும் ஏறி நின்று சம்பாதிச்சிருந்தேன்னு நல்லா சத்தம் போட்டு சொல்லு. பெண் சுகம் தேடுபவன் சொன்னியே, அவன் இன்னைக்கு வரைக்கும் தான் பெத்த மகளுக்காக மட்டுமே வாழறான். நீ உயிரோடு இருக்கும்போதே எங்கம்மா செத்து போயிட்டாங்க, அவங்க போட்டோவை கூட நான் பார்த்ததில்லைன்னு எல்லார்கிட்டையும் சொல்றா. இந்த நிலைமை எந்த தாய்க்கும் வராது. ஆனா அது உனக்கு வந்திருக்கு. ஏன் தெரியுமா? நீ தாயே கிடையாது, நீ ஒரு சாபக்கேடு.